சொல்வேன், ஆண்டவரே நாவுகள் போதாது ராஜா, நீர் எங்களுக்காய் பலியானீரே, உமைத்தானே அப்படியே கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களை நீதிமானாய் ஆக்கும்படியாய் நீங்க ஆண்டவரே வந்தீங்களே, பாடுபட்டீரே, உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். அனுதினமும் சிலுவையின் நிழலில் அனுதினம்
சிலுவையை கண்டதினால், அவருடைய சிலுவை கிட்ட நம்ம வந்ததினால் சிறந்த சந்தோஷத்தை கண்டடைவோம். ஆமென். எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா. அவருடைய சிலுவை நமக்கு தஞ்சமாக இருக்கிறது. எதற்கும் அஞ்ச மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், சிலுவை எந்த தஞ்சம் அல்லோ, நான் இடைவிடாமல் ஆராதிக்கும். இந்த வார்த்தைகளை பாருங்க, இடைவிடாமல் ஆராதிக்கும் என் இயேசு கைவிடார். இந்த இடைவிடாமல் ஆராதிக்கும்ன்ற ஒரு இடத்துல வருது வேதத்துல. தானியேலை சிங்கக்கெபியில தூக்கி போட்ட பொழுது ராஜாவாகியவன் உள்ள போய் எட்டி பார்க்கறானா, தானியேலே உயிரோடு கூட இருக்கிறாயா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை கை விட்டுட்டாரா இல்லையா? காப்பாற்றினாரா? நம்முடைய வாழ்க்கை மற்றவங்க அப்படி சொல்லணுங்க. இடைவிடாமல் ஆராதனை செய்கிறது மற்றவங்களை இம்பாக்ட் பண்ணணும். நீ எப்படி உன்னோட வாழ்க்கையில நடந்து கொள்கிறாய் என்று மற்றவங்க பார்த்து கத்துக்கணும். ஆனால் அப்படி செய்யும் பொழுது, இடைவிடாமல் அவரை ஆராதிக்கும் பொழுது, இடைவிடாமல் அவரை நினைச்சு கொண்டே இருக்கும் பொழுது, இடைவிடாமல்னா என்ன சோதனை, என்ன கஷ்டங்கள், என்ன பாடுகள் வந்தாலும் சகித்து அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது நம் இயேசு நம்மை கைவிடார். கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? இடைவிடாமல் ஆராதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். ஒரு இமை பொழுது கூட அவர் தூங்காத தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருக்கு நம்ம மேல அவ்வளோ அன்பு, அவ்வளோ ஆசை. ஹல்லேலூயா.